உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குகள் எண்ணும்படி நேற்று காலை, அதாவது 4/6/2024 அன்று காலை 8 மணி முதல் துவங்கியது. அதில் ஒவ்வொரு சுற்றாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வந்தன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காலை 8 மணி முதலிலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் முன்னிலை பெற்று இறுதியில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கிறது. இந்த வேளையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணியும் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. அதில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருந்தது. அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் வேட்பாளராக ஏணி சின்னத்தில் திரு நவாஸ்கனி அவர்கள் போட்டியிட்டிருந்தார். அங்கு அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சூழ்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் என்பது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் பெறப்படும். அந்த வகையில் சான்றிதழ் பெறப்படும் போது அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இடம்பெற்றிருந்தனர். அந்த இடத்தில் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு முத்துராமலிங்கம் அவர்களும் இடம்பெற்றிருந்தார். அதேபோல் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக பொருளாளருமான முருகேசன் அவர்களும் இடம்பெற்றிருந்தார். அதேபோல் அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் இடம்பெற்றிருந்தார். ஆக அத்தனை பேரும் இடம்பெற்றிருக்கின்ற அந்த இடத்தில் திரு முருகேசன் அவர்களுடைய கையை மாவட்ட செயலாளர் திரு அதாவது முத்துராமலிங்கம் என்ற காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் தட்டிவிட காரணம் என்ன? சாதி அவரை தடுக்கிறதா என்று நாம் உற்று பார்க்க வேண்டும். குறிப்பாக உன்னித்து பார்த்தால் தெரியும் அவருடைய கையை மட்டும் தட்டுவதற்கான காரணம் என்ன.